படுவீர்கள். நம்ம இன்னி வரைக்கும் எங்கேயும் பேனர்லாம் வச்சதே கிடையாது. இந்துவா மாறலை அப்படின்னா அவனுக்கு பரலோக சாம்ராஜ்யம் கிடையாதுன்னு நம்ம சொல்லவே இல்லை. இந்துவா வந்தன்னா ஆனந்தமாக அனுபவிக்கலாம், வரதும் வராதும் உன் இஷ்டம். எப்படியும் வருவீர்கள் எங்களுக்கு தெரியும், அவ்வளோதான். நீ வரலைன்னா நரகத்தை எப்படி தான் சுற்றி அடித்து ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சனாதனமான ஹிந்து தர்மத்தை ஆசிரியிச்சு ஆக வேண்டிய அவசியம். வாட்டிகன் சிட்டியில் ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான் பாருங்க, அவன் வரைக்கும் உண்டு. வாட்டிகன் சிட்டியில் தலைவராக இருக்கிற வரைக்கும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சனாதனமான ஹிந்து தர்மத்தின் இந்து மாதாவின் திருவடிகளில் விழ வேண்டியதான கட்டாயம் சத்தியமாக நீன் போகாது. ஏன்னா எவ்வளோ பெரிய பணக்காரர்கள்லாம் விழுந்துட்டாங்க. எங்கே எவ்வளவு நாள் ஓட முடியும்? எத்தனை பேர் ஓட முடியும்? எத்தனை விஷயங்களில் ஓட முடியும்? யாராக இருந்தாலும் அத்தனை பேரும் வந்தாக வேண்டிய. நம்ம பொய் சொல்லலை, ஏமாத்தலை, ஜனங்களை திசை திருப்பலை, தாய் தகப்பனுக்கு எதிராக பிள்ளைகளை தூண்டலை, கணவனுக்கு எதிராக மனைவியை தூண்டலை. எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும், பக்தி பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால் விசேஷமானது சனாதனமான தர்மம். தான்சேன் சொன்னார், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வரலாம் அப்படின்னார். உடனே அவர் கேட்டார், சரி அப்படின்னு விட்டார். உடனே அவர் கையோடு கொண்டு வந்திருக்கார் இந்து சந்நியாசியுடையதான அந்த வஸ்திரங்கள், காவி வஸ்திரம் எல்லாம் கொண்டு வந்திருக்கார். உடனே ரொம்ப தயாராக தான் வந்திருக்கே போல இருக்கேன்னார். அவர் சொன்னார், இந்துக்கள் எப்பொழுதுமே தயாராக தான் இருக்கும், வரதும் வராதும் உங்கள் இஷ்டம் அப்படின்னு விட்டார். உடனே அழகாக அவருக்கு காவி வஸ்திரம் எல்லாம் போட்டாச்சு, கழுத்தில் துளசி மாலை எல்லாம் போட்டாச்சு, நெத்தியில் கோபி சந்திரன் விட்டாச்சு, அழகாக கையில் ஒரு துளசி மாலையும் கொடுத்தாச்சு. அக்பர் பாதுஷா கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தார். அச்சோ நான் இந்து ஆயிட்டேனே அப்படின்னார். அதான் அந்த துளசி மாலை கையில் பிடிச்சதுனால இந்த இந்து தன்மை தானாக வந்துடும். நெத்தியில் ஒரு கோபி சந்திரன் மிட்டாசினாலே அந்த ஹிந்துன்ற ஒரு அடையாளம் தானாக வந்துடும். பரவாயில்லையா ஜம்முன்னு இருக்கேனே நான் அப்படின்னார். தான்சேன் சிரிச்சார். அதுதான் எங்கள் இந்து தர்மத்துடைய பலம். யாராக இருந்தாலும் இதில் வரணும்னு வேஷம் போடணும்னு நினச்சா கூட அவர்களை கூட ஏற்றுக்கொள்ளக்கூடியவள் எங்கள் இந்து மாதா அப்படின்னுட்டார். உடனே அப்படி அழகாக கிளம்பினார். யா அல்லா அப்படின்னார். இவர் அதெல்லாம் சொல்லப்படாது, ஏன்னா சுபாவம் தானே, யா அல்லா அப்படின்னு அதெல்லாம் நடக்காது. பின் என்னப்பா அப்படின்னா ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, மகாமந்திரம் ஜபிக்கணும் அப்படின்னு விட்டார். அக்பர் பாதுஷா பார்த்தார், இப்படி ஒன்றும் பேசலை. தான்சேன் சொன்னார், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம், நான் போயிட்டு வரேன், எனக்கு 2 நாள் லீவு கொடுங்க, நான் போய் மீரா மாதாவுடைய கீர்த்தனையை கேட்டு வரேன், எனக்கு ஒரு தடை கிடையாது, நான் இந்து, அதனால் தைரியமாக போய் உக்காந்துருவேன், எனக்கு கவலையே இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு ஜபிச்சுண்டு வாங்குவோம் அப்படின்னு விட்டார். நான் சொன்ன உடனே பயம் வந்துடுது அக்பர் பாதுஷாவுக்கு. இங்கேயா தனியாக விட்டுட்டு போய் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கலியுகத்தில் ரொம்ப விசேஷமான ஒரு மந்திரம். ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு தான் இந்த மந்திரத்தை லோகம் முழுக்க பிரகடனப்படுத்தினார். இல்லாட்டி நிஜமாவே இன்றைக்கி நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காது. இன்றைக்கி எல்லா மகாத்மாக்களும் இந்த மகாமந்திரத்தை சொல்லாமல் இருக்கவே மாட்டான். அத்தனை பேர் இந்த மகாமந்திரத்தை சொல்லிகிட்டே இருப்பார். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு லோகத்தில் பிரகடனம் பண்ண, கலியுகத்தில் உத்தாரணம் பண்ணக்கூடிய ஒரு மந்திரம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ரொம்ப விசேஷமான ஒரு மந்திரம். அதே இஸ்கான்காரெல்லாம் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே இப்படி மாற்றி சொல்கிறது. ஏன்னா கிருஷ்ணன் பிராதானியம் அப்படின்றதுனால அவர்கள் அந்த வழக்கத்தை வச்சுருக்கு. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு அவருக்கு பின்னாடி வந்த சிஷ்யர்கள் எல்லாம் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு தான் ஜபிக்கிறது உண்டு. உபனிஷத்துலேயும் அப்படித்தான் காண கிடைக்கிறது. அவர்கள் வழக்கம் அப்படி. ஆனால் மகாமந்திரம் நிஜமாவே சர்வ வல்லமை பொருந்திய ஒரு மந்திரம். அழகாக அக்பர் பாதுஷா ஜபிக்க ஆரம்பிச்சாச்சு. 2 பேரும் கிளம்பியாச்சு. ஆயுதங்கள் எதுவும் இல்லை. அக்பர் பாதுஷா கத்தி எடுத்து வச்சுனா, கத்தியெல்லாம் எடுத்து பஜனைக்கு போகிறேளா சண்டைக்கு போகிறேளா அப்படின்னா, இல்லைப்பா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அப்படின்னார். உடனேயே தான்சேன் சிரிச்சார், மகாமந்திரம் காப்பாற்ற வச்சுட்டு வாங்கோ தைரியமா அப்படின்ட்டார். ஆயுதம் இல்லாமல் தன்னுடைய பரம விரோதியினுடைய அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போகிறார். தான்சேன் சொல்லிட்டார், மகாமந்திரம் இருக்குது, உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, தைரியமாக வாங்கட்ட. சத்தியம், பகவானுடைய நாமஜபம் இருக்கிறவாளுக்கு ஒரு ஆயுதமும் அவசியம் இல்லை. ஆஞ்சநேய மூர்த்தி லங்கைக்குள்ளே நுழையும் பொழுது ஒரு ஆயுதத்தோடு நுழையல, ஒரே ஒரு ஆயுதம் ஜெய் ஸ்ரீராம், அவ்வளோதான். இந்த ஜெய் ஸ்ரீராம்ன்ற ஒரு ஆயுதம் போதும் ஜெயிக்க முடியும். நிஜமாவே அவ்வளோ விசேஷமான ஒரு மந்திரம். ஆஞ்சநேயர் நிரூபணம் பண்ணிட்டார். ராமநாமம் வாயில் இருந்துடுத்தனா ராவணன் கோட்டைக்குள்ளே நுழைஞ்சு ராவணனுடைய லங்கையே எரிக்கக்கூடிய பலம் உண்டு நிரூபணம் பண்ணியிருக்கார். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த ஜெய் ஸ்ரீராம். அதனால தான் சமர்த்த ராமதாசர்லாம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படின்னு
அழகா மகாராஷ்டிர ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டார். பரஸ்பரம் ஒருத்தர் பார்த்தாலே ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கோ அப்படின்னு ஒரு பழக்கத்தை கொண்டு வந்ததே சமர்த்த ராமதாசர் தான். அத்தனை விசேஷம் பகவன் நாம சங்கீர்த்தனம். அதனால தான்சேன் சொல்லிட்டார், ஒரு கத்தி வேண்டாம், உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, கிருஷ்ணன் காப்பாற்றுவான், தைரியமா வாங்கோ அப்படின்னுட்டார். உடனே அக்பர் பாதுஷாவுக்கு கொஞ்சம் பயம், ஏன்னா அது ஒரு ஜாக்கிரதை வேணும் இல்லையா. ஆனாலும் இப்போ வேற வழி கிடையாது, நாமஜபம் ஒன்று தான் ரக்ஷை. தானாவே ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு தானா வந்துடுத்து குதிரை மேலே ஏறி கிளம்புறார்கள். இவர்கள் இருக்கிறது டெல்லியில், மீரா மாதா இருக்கிறது ராஜஸ்தானம். அழகாக கிளம்பியாச்சு. ஒரு நாள் விடியற் காலம்பரை கிளம்பினார்கள். அழகா அப்படி வழிகளெல்லாம் நாமஜபம் பண்ணிண்டு கிடைக்கிற இடத்துல தாகத்துக்கு நதியுடைய தண்ணி, சாப்பிட்றதுக்கு ஏதான பழங்கள், இல்லாட்டி ஏதான கிராமங்களில் யாராவது விற்பா. மகாராஜாவுக்கு பழக்கமே இல்லாத ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் அவருக்கு அனுபவமே கிடையாது. அழகாக ஜோரா அம்சத்தூளிகா மஞ்சத்தில் தூங்கி காலங்காத்தால் பன்னீரில் வாயை கொப்பளிச்சுட்டு வேண்டியதை சாப்பிட்டுண்டு நினச்ச போது தூங்கிண்டு சௌகரியமாக உல்லாசமாக இருந்த வாழ்க்கை வேற. இப்போ வாழ்க்கையே ராஜா பார்க்குற இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை உண்டான்னார். தான்சேன் சிரிச்சார். இதெல்லாம் தான் சுதந்திரமான வாழ்க்கை, நீங்களும் நானும் அனுபவிக்கிற சுதந்திரம் இல்லாத வாழ்க்கை. உலகத்துக்காக வாழ்ந்துட்டுருக்கோம், இந்த ஜனங்கள்லாம் யதார்த்தமாக அவர்களுக்காக அவர்கள் வாழ்கின்றார்கள்னுட்டார். அழகாக அப்படியெல்லாம் பேசிண்டு பல ஊர்கள்லாம் கடந்து கடைசியில் ராஜஸ்தானத்துக்குள்ள சித்தோடுக்குள்ள நுழையிறார். அழகா சந்தியா வேளை, சூரியன் அழகாக அஸ்தமனமாகிற சமயம். நிறைய பேர் மாடெல்லாம் மேய்ச்சிண்டு திரும்ப ஊருக்குள்ளே போகிறார்கள். நிறைய இடங்களில் ஜனங்கள்லாம் குளத்துலேருந்து தண்ணி எடுத்துட்டு போகிறார்கள். எல்லாம் சீக்கிரம் நேரமாகிடுத்துன்னு அவசர அவசரமாக கிளம்புறார்கள். அப்போ தான்சேன் ஒருத்தரை பிடிச்சி கேட்டால், என்ன அவசரம் எல்லாரும் பொருள் எங்கே பொருள் அது தெரியாதா உங்களுக்கு? பார்த்தா இந்து சன்னியாசி மாதிரி இருக்கீங்களே, மீரா மாதாவுடைய பஜனை 7 மணிக்கு ஆரம்பம் இல்லையா, அதுக்காக தான் அவசர அவசரமாக ஓடின்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், உடனேயே அக்பர் பாதுஷா பார்த்தார், ஒரு நாடே மீராவுடைய பஜனை கடிமைப்பட்டு கிடக்கிறதுனா எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் இருக்கணும் அப்படின்னு அசந்து போக, சின்ன சின்ன குழந்தைகள்லாம் கூட கடகட நெத்தியில் கோபி சந்திரம்லாம் இட்டு மீரா பிரபோ கிரிதாரின்னு கிளம்புறதுகளாம். வயசானவர்கள், அழகா பெண்கள், குழந்தைகள் எல்லாரும் கூட்டமாக அந்த மீராவுடைய பஜனையை கேட்கறதுக்கு மீரா மாதாவுடைய அந்தப்புறத்துக்குள்ள நுழைகின்றார்களாம். அழகா நல்ல கூட்டம் இருக்கு. அக்பர் பாதுஷாவும் நுழைஞ்சுட்டா. இவ்வளவு பெரிய கூட்டத்து நடுவில் அப்படி முட்டி மோதி தன் ராஜான்றதெல்லாம் மறந்துட்டு முன்னாடி போய் இடம் பிடிச்சுட்டார் அக்பர் பாதுஷா. தான்சேன் கேட்டார், ஏன் உசூர் எங்கேயாவது இப்படி ஓரத்தில் உட்காரலாமே, முன்னாடி உட்காந்து கேட்டால் தான்ப்பா சௌக்கியமாக இருக்கும், ஓரத்தில் இருந்தால் சரிபட்டு வராதுன்னு இடிச்சுண்டு பிடிச்சுன்னு அதெல்லாம் பழக்கமே இல்லை அவருக்கு. அதெல்லாம் தாண்டி போய் முன்னாடி உட்கார்ந்து விட்டார். தான்சேன் கண்களில் ஆனந்த பாஷம், கிருஷ்ணா, மீரா மாதாவுடைய பக்தி ஒரு அக்பர் பாதுஷாவை இத்தனை தூரம் மாற்றி கொண்டு வந்திருக்கே, அடியனுக்கு பரமபாகியம், இன்னைக்கு மீரா மாதாவுடைய தரிசனம் கிடைக்க போகிறது அப்படின்னு காத்துட்டு இருந்தார் தான்சேன். கொஞ்ச நேரத்தில் மீரா மாதா வந்தார். சர்வாபரணம்லாம் போட்டுண்டு நல்ல அலங்காரம் பண்ணிண்டு, கண்ணுக்கெல்லாம் மை தீட்டுண்டு, நெத்தியில் அழகா திலகம் எல்லாம் இட்டுண்டு, தலை நிறைய புஷ்பம் எல்லாம் வச்சுண்டு, கைகளெல்லாம் மருதாணி இட்டுண்டு, நிறைய வளையல்கள் மோதிரங்கள்லாம் போட்டுண்டு, அழகா ஒரு தம்பூராவும் சப்ளாக்கட்டையும் எடுத்துண்டு, கால்கள் அந்த நூப்புரம் சலங்கையெல்லாம் போட்டுண்டு இந்த மீரா நடந்து வரும் பொழுது அவ்வளவு தெய்வீகமாக இருக்கான். இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளுக்கு அலங்காரம் பண்ணி கொண்டு வரா, தெய்வீகமாக தானே இருக்குது. காம சம்பந்தமான ஒரு சிந்தனை வராது. யாரை பார்த்தாலும் நமக்கு ஒன்றும் காமம்லாம் வந்துடாது, எல்லாரும் பார்த்தாலும் காமம்லாம் வராது. ஒரு பிள்ளைக்கு அம்மாவை பார்த்து நிச்சயமாக காமம் வராது. அதெல்லாம் சில இடங்கள்லாம் காமம் தோற்று போயிடும், யதார்த்தமாகவே தோற்று போயிடும். இந்த மீராவுடைய அழகு பார்த்து அச்சோ அப்படின்னு தானா கை கூப்பராராம் அக்பர் பாதுஷா. அழகா மீரா உக்காந்தா, அழகா பகவானுக்கு முதல்ல நமஸ்காரம் பண்ணா. ஆச்சரியமா மீரா எல்லா ஜனங்களையும் பார்த்தா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா, ஜெய் போலோ ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கி ஜெய், ஜெய் போலோ ஸ்ரீ ராதிகா ராணி கி ஜெய், போலோ ஸ்ரீ பிருந்தாவன் தாம் கி ஜெய், போலோ ஸ்ரீ சத்குரு மகாராஜ் கி ஜெய், போலோ சமஸ்த பாகவதலுக்கு. ஆச்சரியமா அப்படி சொன்ன உடனேயே இப்போ நீங்கள்லாம் எப்படி ஆனந்தமா ஜெயகோஷம் போட்டீர்களோ அதுபோல அவர்களும் அழகா ஜெயகோஷம் போட்டார்கள்.
அதை கேட்ட உடனே அக்பர் பாதுஷாவுக்கு அப்படி மேனி சிலிர்த்தது. அப்படி சுற்றி வர பார்த்துட்டா. அவரும் ஜெய் 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 அப்படின்னு கையை தூக்கிட்டார். தான்சேனுக்கு பரம சந்தோஷம். மீரா மாதாவுடைய அவள் இந்த ஜெயகோஷம், இதுக்கு பேர் புண்டரீகம்னு சொல்கிறது. இந்த மாதிரி சர்வத்திர கோவிந்த நாம சங்கீதம் ஜெய் சப்தம் புண்டரீகம் சொல்கிறதுன்னு சொல்லுவாள். அதை சொல்லும் பொழுதே அத்தனை குதூகலமாக இருக்குது. மனசுக்குள்ள ஒரு உத்வேகம் வந்துடுறது. அழகாக மீரா ஆச்சரியமாகவே ஒரு கிருஷ்ண பஜனை பாட ஆரம்பிச்சுட்டா. மீரா மாதாவுடைய பஜனைகள்லாம் இன்றைக்கி முழுக்க பாடிண்டே இருக்கலாம். ரொம்ப ஆச்சரியமான பஜனைகள். அது நல்ல ஹிந்தி. அது நல்ல ஹிந்தி. நிறைய பார்த்தோம்னா அந்த ராஜஸ்தானி பாஷை, பிருந்தாவனத்தில் பேசக்கூடிய ஒரு ஹிந்தி, அந்த பாஷையில் தான் மீராவுடைய பஜனை எல்லாம். சாதாரண ஹிந்தி மாதிரி இருக்காது. அதுமாதிரி துளசிதாசரும் ஹிந்தி தான், ஆனால் கொஞ்சம் அந்த கிராமத்து வழக்கம் மாதிரி இருக்கும். இப்போ பாஷையை தூத்துக்குடி பாஷை, சென்னை பாஷை, மதுரை பாஷைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நல்ல ஹிந்தி அது. அதில் மீரா மாதாவுடைய பஜனை அழகாக. மீரா மாதா தன்னை மறந்து அப்படியே தியானத்தில் உட்காந்துண்டு சப்ளாக்கட்டை லேசாக தட்டிண்டு தம்பூரா அழகாக மீட்டிண்டு தன்னை மறந்து கிருஷ்ண சரண கமலங்களில் தன்னை அர்ப்பணம் பண்ணிட்டு ஹிருதயத்தில் கொண்டு வந்து கிருஷ்ணனை வச்சுண்டு ஆச்சரியமாக மீரா ஜோரா அப்படி பஜனை பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த மீரா மாதாவுடைய பஜனை 7-14 லோகத்தில் இருக்கிறவாள் மனசையும் உருக்கிறது. ஏன்னா கண்ணனே உருகிறானாம் மீராவுடைய பஜனையை கேட்டு. மீராவுடைய கண்கள்லேருந்து ஆனந்த பாஷ்பம் வழியறது. இந்த 2 கை மட்டும்தான் வேலை பண்ணிட்டு இருக்கு. சப்பலா கட்டை அழகாக இங்கே தாம்பூரா அப்படி போடுன்னு இருக்கா, ஸ்ருதி மீட்டின்னு இருக்கா, வாய் பாடுறது, உடம்பு அசையலை, ஆனால் மயிர்கால்கள் குத்தின்னு இருக்கு. கண்கள்லேருந்து ஆனந்த பாஷம் அப்படியே உள்ளமும் ஊழலும் உருகும்படியான ஒரு கிருஷ்ண கானம். பிரபோ கிருஷ்ணா நீதாண்டா என்னுடையவன், எனக்கு வேற யாரும் கதி இல்லை, ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காருளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர் கலைகணம்மா அரங்கமா நகருளானே. அப்படி அந்த மாதிரி நிறைய மீரா எப்பொழுதுமே கிருஷ்ணான்னு உருகி ஆனந்தமாக மீரா பாட பஜனை ஜோராக நடந்தது. ரொம்ப நேரம் மீரா பஜனை பாடின்னு இருந்தா. மீராவுடைய பஜனையை கேட்டு எல்லா ஜனங்களும் தானாகவே கண்களில் அப்படியே பக்தியினாலே ஆனந்த கண்ணீர் வழிய கையை கூப்பிண்டு அழகாக தாளமெல்லாம் போட்டுண்டு உடம்பு ஆட்டிண்டு கிருஷ்ண பஜனை அவர்களும் பண்ண ஆரம்பிச்சுட்டார்கள். இந்த மீராவுடைய பஜனை அழகாக முடிஞ்சது. மங்கள ஆரத்தி எல்லாம் காட்டினார்கள். இந்த வடக்கில் மங்கள ஆரத்தி காட்டுறதே அழகு. எத்தனை பேர் இந்த கங்கா ஆரத்தி பார்த்துருக்கேன்னு தெரியாது. சமயத்தில் இந்த டிஸ்கவரி சேனலில் அந்த கங்கா ஆரத்தி காட்டுவான். என்ன அழகாக இருக்கும் தெரியுமா? அவள் இப்படி 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 அந்த கையை ஆட்டி 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 அவள் அந்த ஆரத்தி காட்டுறதே ஒரு அழகு. அது இன்னைக்கு முழுக்க பார்த்துட்டு இருக்கலாம். ஆச்சரியமாக இருக்குது அந்த கங்கா ஆரத்தி. அதுவும் துவாரகையில் பார்க்கணும். பகவானுக்கு அந்த ஆரத்திக்கு அவசரமே இருக்காது. கடை இது முடிச்சு அது முடிச்சு அது முடிச்சு அவசரம் இல்லை. நிதானமாக ஒரு ஆரத்தி. அது சில கோவில்களில் மட்டும்தான் அந்த மாதிரி பார்க்க முடியாது. எல்லா கோவிலும் அவசரமாக கடன்னு பண்ணிடுறார்கள். சில இடங்களில் மட்டும்தான் அந்த 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 ஆரத்தி வெளிச்சம். அது திருவனந்தபுரத்தில் பார்க்கணும். பத்மநாபர் சந்நிதியில் இந்த ராத்திரி 7:30 மணிக்கு ஒரு ஆரத்தி உண்டு. பத்மநாபர் மேலே இருக்க எல்லா புஷ்பத்தையும் எடுத்துருவா. எடுத்துட்டு மீதி அந்த புஷ்பம் உதிர்ந்துருக்கும் இல்லையா, அதெல்லாம் மயில் பீலியை கொண்டு அப்படி லேசாக பகவானுக்கு வலிக்காமல் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இருட்டுற ஒரு ஆரத்தி காட்டுவா. சும்மா தக்க 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 தக்கன்னு சொல்லிப்பார் பத்மநாபர். பார்த்துட்டே இருக்கலாம். இன்றைக்கி முழுக்க பார்த்துட்டு இருக்கலாம். அங்கெல்லாம் இந்த மாதிரி ஃபோக்கஸ் லேம்ப்லாம் கிடையாது. கேரளா கோவில்களில் எங்கேயுமே அது கிடையாது. அந்த குத்து விளக்கு வெளிச்சத்தில் தான் தெய்வத்தை பார்க்கணும். அதில் அந்த கற்பூர ஆரத்தில் நல்லா பல 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 பலன்னு சொல்லிப்பார் பத்மநாபர். பார்க்கணும். ஒரு தடவையாவது நீங்கள்லாம் பார்க்கணும். அந்த 7 மணி சமயத்தில் அந்த ஆரத்தி பார்க்கணும். அந்த மாதிரி விடியற் காலம்பர அந்த 4:30 மணிக்கு கதவை திறந்தோன்னு ஒரு ஆரத்தி காட்டுவாள். என்னமோ பண்ணும். அந்த இருட்டு நடுவில் பிரகாசமாக இருக்கும். அந்த ஸ்வயம் பிரகாசி பகவான் பார்க்கறதுக்கு அமக்கலமாக இருப்பார். அந்த மாதிரி அழகாக ஆரத்தி எல்லாம் முடிஞ்சது. எல்லாரும் மீரா மாதாவை நமஸ்காரம் பண்ணால் மீரா பாடுக்கு கிரிதாரி 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 இதையே ஜெபிச்சுன்னு இருக்கா. கடைசியில் அக்பர் பாதுஷா வந்தார். ராஜாவாக இருந்தாலும் மீராவை நமஸ்காரம் பண்ணிட்டார். பண்ணார், கை கூப்பினால் நமஸ்காரம் மாதிரி தானே. உடனே மீரா பார்த்தா, அவரை பார்த்தா ஒரு பெரிய சன்னியாசி மாதிரி இருக்கார். உடனே கை கூப்பிட்டு மீரா கேட்டார், சுவாமி எங்கேருந்து வரீர்கள் அப்படின்னா. உடனே அக்பர் பாதுஷா அந்த மீராவுடைய பஜனையை கேட்டு பிருந்தாவன ஸ்மரணையிலே இருந்ததுனால பிருந்தாவனம் அப்படின்னுட்டார்.
அவ்வளோதான். பிருந்தாவனம் அப்படின்னு ஒரு வாக்கு கேட்ட உடனேயே மீரா சடார்னு அவர் காலில் விழுந்துட்டா. பிருந்தாவனமா அப்படின்னா இந்த மீராவுடைய ஹிருதயம் பிருந்தாவனத்துக்காக ஏங்கின்னு இருக்கு. எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு வயசு வந்துடுத்து, கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கா, கல்யாணம் அமையலன்னா எப்படா கல்யாணம்னு உள்ள ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையோ, அதுபோல என் கண்ணனுடையதான பிருந்தாவனத்தை நான் என்னைக்கு பார்க்க போறேன் அப்படின்னு ஒரு ஏக்கம் மீராவுக்கு. பிருந்தாவனத்தே கண்டோமே, ஆண்டாளே புலம்புறாளே, ஸ்ரீவில்லிபுத்தூரியே பிருந்தாவனமா பாவிச்சுண்டு ஆண்டாள் புலம்புன்னு புலம்புறாளே. பகவான் எங்கேயாவது பார்த்தேளா குணுங்குணாரி குற்றேற்றை கோவர்தனனை கண்டீரே? அவளே கேள்வி கேட்கிறா, அவளே பதில் சொல்றா, பிருந்தாவனத்தே கண்டோமே. பிருந்தாவனம்ன்றது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இடம். கிருஷ்ணன் சுதந்திரமா லீல பண்ண ஒரு இடம் பிருந்தாவனம். அதனால அந்த பிருந்தாவனம்ன்ற ஒரு வார்த்தை சொன்ன உடனே மீரா சடார்னு அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டா. அக்பர் பாதுஷா எதிர்பார்க்கல, டக்குன்னு கொஞ்சம் நடுங்கிட்டார். ஐயோ, இவள் போய் என் காலில் விழறாள் இந்த மீரா மாதா அப்படின்னு நினச்சா. உடனே மீரா கையை கூப்பிண்டா, கிருஷ்ணனிடத்தை சொல்லுங்க, எனக்கு சீக்கிரம் பிருந்தாவன தரிசனம் கிடைக்கிறது அனுகிரகம் பண்ண சொல்லுங்கன்ற. அவருக்கு என்ன பதில் சொன்னது தெரிஞ்சு முழிச்சார். தான்சேனை பார்த்து முழிச்சார். தான்சேன் ததாஸ்து அப்படின்னுட்டார். உடனே ஒரு ததாஸ்து அப்படின்னுட்டார். அவ்வளோதான். ததாஸ்துன்னா அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ததாஸ்து அப்படின்னு விட்டார். உடனே அபாடா மீரா கண்கள் ஆனந்த பாஷம், எனக்கு சீக்கிரம் பிருந்தாவன தரிசனம் கிடச்சிடும். அக்பர் பாஷா அசந்து போயிட்டார். இவர் வேஷம் கொண்டு வந்திருக்கார், இவர் உண்மையான பக்தன் இல்லை, அவர் பிருந்தாவனம் போயிருக்கார், பிருந்தாவனம்லாம் அவர் போயிருக்கார். ஆனாலும் நான் பொய்யா சொன்ன ஒரு வாக்கியத்துக்கே பிருந்தாவனத்தே வந்தேன்றதுக்கே நமஸ்காரம் பண்ணா, இப்போ நான் சொன்ன வாக்கியத்தை நம்பி எனக்கு பிருந்தாவன தரிசனம் கிடைக்கும்னு சொல்கிறேன்னா அவளுடைய பக்தி விசேஷம். சாமியார்கள், போலீஸ் சாமியார்கள் உலகத்தில் பல கோடி பேர் இருக்கட்டும், உங்கள் பக்தி சுத்தமாக இருக்கணும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். உங்கள் பக்தி சுத்தமாக இருந்ததுன்னா உங்களுக்கு கிருஷ்ணன் உண்டு, அவ்வளோதான். போலி சாமியார்களாகவே இருக்கட்டும், போலி குருமார்களே உலகத்தில் இருக்கட்டும், அவள் சொல்கிறதெல்லாம் பொய்யாவே இருக்கட்டும், ஆனால் கிருஷ்ணா ராமா சொல்கிற வாக்கு சத்தியம், பகவான் காப்பாற்றுவான்னு சொல்கிற வாக்கு சத்தியம். அதை நீங்கள் உண்மையாக நம்புங்கோ, அதுக்கே பகவான் கிடைப்பான். நம்முடைய மனசு தானே. உண்மையான குருவாக இருந்தாலும் நமக்கு ஸ்ரத்தை இல்லைன்னா தெய்வம் கிடைக்காது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. போலி குருவாக இருந்தாலும் நமக்கு ஸ்ரத்தை இருந்தால் தெய்வம் உண்டு, சத்குருவாக இருந்தாலும் நமக்கு ஸ்ரத்தை இல்லைன்னா தெய்வம் தெரியாது. அதனால் நம்முடைய ஸ்ரத்தை ரொம்ப முக்கியம், ரொம்பவே முக்கியம். மீராவை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டார். அக்பர் பாதுஷா மீராவுக்கு ஏதானும் சன்மானம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். அந்த ராஜ புத்தி அது அப்படி தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. சிலதெல்லாம் தொட்டில் பழக்கம், ரத்தத்திலேயே ஊறி கிடக்கிற விஷயம். அதனால் உடனே தான்சேனை பார்த்து மீராவுக்கு ஏதானும் கொடுக்கணும்னார். தான்சேன் சிரிச்சார், உங்கள் அரண்மனை கிடையாது, நீங்களே ஆண்டியாக வந்திருக்கள் அப்படின்னார், நீங்களே பண்டாரமாக வந்திருக்கள் அப்படின்னார். இவர் சொன்னார், வேஷந்தான் பண்டாரம், உள்ளுக்குள்ளே ஜோபியில் ஒரு முத்து மாலையை போட்டுன்னு வந்திருக்கேன் அப்படின்ட்டு. சிலதெல்லாம் மாறாது. ஒரு அவசரத்துக்கு, ஆத்திர அவசரத்துக்கு எங்கேயோ சாப்பாடெல்லாம் கிடைக்கலாம், முத்து மாலையை கொடுத்தா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தூக்கின்னு வந்திருக்கார். உடனே அழகாக அதை எடுத்து கொடுத்து விட்டார். தான்சேன் அசந்து போனார், சிரிச்சார். என்னதான் வேஷம் போட்டாலும் புத்தி அவ்வளோதான், அவ்வளோதான். சிலதெல்லாம் வேஷம் போட்டோம்னா பிரயோஜனம் இல்லை அப்படின்னு. உடனே மீராகிட்ட கொடுத்தார். மீரா பார்த்தா உடனே முகம் சுருங்கி போயிடுது. இது எதுக்கு அப்படின்னா, இல்லைம்மா இது உன்னுடைய பஜனைக்கு சன்மானம் அப்படின்னா. மீரா சிரிச்சா, சன்மானத்துக்காக பாடுறவள் நான் இல்லை, எனக்கு சன்மானம் என் கண்ணன். என் பஜனையை கேட்டு கண்ணன் ஆசைப்பட்டு சந்தோஷப்பட, அதான் சன்மானம். மற்றவாழ்றத சன்மானம் வாங்கிறதுக்காக, அதெல்லாம் அந்த ரோஷம், அதெல்லாம் பக்தாளுடைய ரோஷம், விட்டு கொடுக்கவே மாட்டா. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. பகவானாகவே வந்தாலும் பகவானா தமிழானா தமிழ் தான் அப்படின்ட்டார் இல்லையா நக்கீரன். நீ முக்கண்ணனாவே இருக்கட்டும், நெற்றிக்கண்ணே திறக்கட்டும், அங்கே முழுக்க அங்கே கண்ணையே காட்டுங்கோ, கவலையே கிடையாது. தமிழா சிவனா அப்படின்னா தமிழ் தான். சிவனே தமிழை தப்பு சொன்னாலும் சிவன் தப்பு தான், தமிழ் தப்பு கிடையாதுன்னு. நிஜமாவே நிஜமாவே இன்னைக்கு அந்த மொழி பற்றுலாம் எங்கே போச்சுன்னு வருத்தமாக இருக்கு. தெய்வத்தினிடத்துல போய் நீ தெய்வமாக இருந்தாலும் என் தமிழ் பெருசு, என் தமிழை தப்பாக சொல்கிற அதிகாரம் உனக்கு கிடையாது நின்னார்னா, அப்படியெல்லாம் ஒரு ஊரில் பிறந்துட்டு நம்ம தமிழை கொள்கிறோம், வைத்தறிச்சலாக இருக்குது. அது மதுரை இன்னைக்கு தமிழ் தேட வேண்டியிருக்கு. அந்த ஒரு மதுரையில் சிவபெருமானே வந்து தோத்து போன ஒரு இடம் தமிழ்கிட்ட. தமிழ் தாயா சிவபெருமானா தமிழ் தாய் நின்னார். நிஜமாவே என்ன ஒரு மொழி பற்று. நமக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. நமக்கெல்லாம் அது வந்துடுறா சந்தோஷம். அதெல்லாம் அந்த ரோஷம், பக்தாளுடைய ரோஷம். தெய்வமாக இருந்தாலும் அந்த ரோஷத்தை விட்டு கொடுக்க மாட்டான். அதெல்லாம் ஒரு மரியாதை. தெய்வமாக இருக்கிறடமே என்ன ஆச்சு,
அவ்வை சொல்கிறா இல்லையா முருகன் இடத்துல, நீ பண்ணது தப்புன்னு சொல்கிறது தமிழுக்கு அதிகாரம் உண்டுன்றா இல்லையா. முருகனை போய் தப்புன்னு யாராவது சொல்ல முடியுமாண்ணா? தமிழ் மேலே ஆணையிட்டு சொல்கிற நீ பண்ணது தப்புப்பா அப்படின்றான்னா அதெல்லாம் தான் விசேஷம். அந்த மாதிரி மீரா சொன்னார், சன்மானத்துக்காக பாடுறவள் நான் கிடையாது, எனக்கு சன்மானம் கண்ணன் தருவான், மனுஷாலிடத்தை சன்மானம் வாங்கிறதுக்காக பாடுறவள் நான் கிடையாது அப்படின்னுட்டாள் மீரா. உடனே அக்பர் பாதுஷா முகம் சிரித்து போயிடுது. ஏன்னா இவர் கொடுக்கும்போதெல்லாம் அழகாக அப்படி கை கூப்பி இப்படி கீழே தருமி மாதிரி வாங்கிட்டு இருந்த கூட்டம் தான் அவருக்கு தெரியும், வேண்டான்னு சொல்கிறவாள் அவருக்கு தெரியவே தெரியாது. உடனே ஆச்சரியமாக பார்க்குறார், அசந்து போகிறார். இருந்தாலும் மீராவிடத்தை அதை கொடுக்கணும்னு ஆசை வந்துடுத்து. அம்மா அது ரகசியம்னுட்டார். மீரா என்ன ரகசியம் அப்படின்னா, இது கண்ணனே கொடுத்தான்னுட்டார். போச்சு, பிருந்தாவனம் சொன்னதுக்கே காலில் விழுந்தா, கண்ணனே கொடுத்தானா விட்டுருவா, டப்புன்னு காலில் விழுந்துட்டா. திரும்பி கண்ணனே கொடுத்தானா? ஆமாம்மா, கண்ணன் தான் என்னை பிருந்தாவனத்திலேருந்து அனுப்பினா, என் பக்தை மீரா அவளுக்கு இந்த முத்து மாலையை கொடு, இது என்னுடைய சன்மானம்னுட்டா. உடனே கை நீட்டிட்டாளாம். ஒரு பொய். உடனே கை அப்படி நீட்டிட்டாளாம் மீரா. வாங்கிண்டா, கண்ணில் ஒத்திண்டா. கண்ணன் வேறதான சொன்னானா அப்படின்னு கேட்டால் திரு திரு முழிக்கிறார். ஒரு முத்து மாலையை கொடுக்குற வரைக்கும் போய் வந்துடுத்து. கண்ணன் என்ன தான் சொன்ன, கண்ணன் என்ன சொன்ன இவருக்கு எப்படி சொல்லுவோம், யா அல்லான்னு சொல்கிறார். எப்படி கண்ணன் சொன்னது தெரியும், கண்ணன் என்ன சொல்லுவான்னு இவருக்கு தெரியலையா. இப்படி பார்க்குறார். தான்சேன் பார்த்தார், தான்சேன் சிரிச்சு விட்டார். நீங்களே சொல்லிக்கோங்க, இதுக்கு நான் ஒன்று சொல்கிறதா இல்லை. உடனே அவர் சொன்னார், இல்லைம்மா பகவானோட அனுகிரகம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு விட்டார். சந்தோஷம்னு மீரா வாங்கிண்டா. அந்த மாலையை கண்ணில் ஒத்தின்னா அழகாக கண்ணன் கழுத்தில் சாத்தினா. திரும்பியும் அக்பர் காலில் விழுந்தா. அவர் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவரும் கிரிதாரி 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 அப்படின்னு ஆசை. ஏன்னா மீரா அப்போ தானே பண்ணா. சில நிறைய விஷயங்கள்லாம் காப்பி அடிப்பா இல்லையா, நம்ம பார்த்துட்டு இருக்கோமே தூத்துக்குடியில். கேரளா பக்கமெல்லாம் போயாச்சுன்னா கொடிமரத்தை காப்பி அடித்து வச்சாச்சு. இப்போ அடுத்த ஒன்று காப்பி அடிச்சிருக்கா. விஜயதசமி அன்றைக்கி குழந்தைகளுக்கெல்லாம் அக்ஷராபியாசம் நம்ம பண்ணோம் இல்லையா, விஜயதசமி குழந்தைகளுக்கு எழுத்து ஆரம்பிக்கிறது, அதை காப்பி அடிக்க ஆரம்பிச்சுட்டா. அடுத்து விபூதி குங்குமம் வச்சுருவா. அது ஒன்று தான் பாக்கி. விபூதி குங்குமம் வச்சுருவா. அதுக்கப்புறமா சகஸ்ரநாமம் எல்லாம் ஒவ்வொன்றா சொல்லி ஆரம்பிப்பா. கடைசியில் எப்படியும் நம்மளுடைய பெரிய சமுத்திரத்தில் எல்லா மதங்களும் கடலில் கரைச்ச பெருங்காயம் மாதிரி கரைஞ்சு போகுமே ஒழிய சமுத்திரம் ஒரு நாள் வற்றி போகவே போகாது. நிஜமாவே இது வற்றி போகாத சமுத்திரம். இது இந்து மகா சமுத்திரம். இதில் அவாவா வந்து தன்னோட வந்து இப்போல்லாம் அவாவா தனித்தனி கட்சியாக ஆரம்பிச்சுட்டு கடைசியில் முடியாமல் பெரிய கட்சியை கொண்டு சேர்த்துடுறா இல்லையா. இதாங்க இது என் கட்சி உங்களோட கொடுக்குறேன்னு. அந்த மாதிரி கடைசியில் எல்லாம் பண்ணிட்டு ஒரு ஸ்திதிக்கு மேலே ஒன்றும் முடியலன்னு தானாகவே இதனோட வந்து ஐக்கியமாகிறது. ஏன்னா இப்போ கூட மல்லியூர்னு ஒரு இடம் உண்டு கேரளாவில். அந்த இடத்துல ஒரு பாகவதர் உண்டு. அவர் இப்போ தான் பரமபதிச்சுட்டார். ரொம்ப அழகாக பாகவதம் சொல்லுவார். உட்காந்தாலே கிருஷ்ணா, அவர் கதை பண்ண உட்காந்தாருன்னா 2 மணி நேரத்தில் 1 மணி நேரம் கிருஷ்ணான்ற வார்த்தையே தான் நிறைய வரும். கதை பார்த்தா 1 மணி நேரம் தான் ஓடும். அப்படியே உடம்பெல்லாம் உருகும், நல்லா கொழுக்கு முழுக்கு கிருஷ்ணன் மாதிரியே இருப்பார். இப்போ தான் அவர் இறந்து போனார். அவரிடத்துல ராசக்கிரீடையை பற்றி சந்தேகம் கேட்கறதுக்கு இந்த மதமாற்றம் செய்யக்கூடிய ஒருத்தருடைய தலைவர்கள்லாம் உண்டு. அவெல்லாம் பேர்லாம் நான் சொல்லவே மாட்டேன். அவர் ஒருத்தர் வந்துட்டு இவர்கிட்ட கேட்டார். அவர் அழகாக பதில் சொல்லிட்டார். பதில் சொன்னது மட்டுமே அவருக்கு ரொம்ப திருப்தியாக எடுத்து இவர் போகும்போது அவருக்கு ஒரு கிருஷ்ணர் வேற கொடுத்துட்டார். அந்த ஃபாதர் இன்னைக்கும் அந்த கிருஷ்ணனை பத்திரமா வச்சுட்டு இருக்காராம். ஏன் வச்சுக்கணும், அத்தனை பலம். இது பேப்பர்லேயே போட்டிருக்கா. அவரோட ஃபோட்டோ சேர்த்து மலையாள பேப்பரில் வந்திருக்கு. அவரே சொல்லியிருக்காரு. அதிகமாக சொல்ல நினச்சிட வேண்டாம். அவரே பேட்டியில் அந்த மல்லியூர், அவர் ரொம்ப நாளாக எனக்கு தெரியும், மல்லியூர்னு அவரோட ஊர். எங்கேயோ யாராவது பார்த்துருக்காளான்னு தெரியாது. கணபதி மடியில் கிருஷ்ணன் உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு படம் உண்டு. அது மல்லியூர் அந்த இடத்துல. அங்கே இருக்கிறது கணபதி கோவில் தான். இவர் அந்த இடத்துல உட்காந்து பாகவதம் வாசித்து 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 அந்த கணபதியோட குஷியாகி கிருஷ்ணனும் குஷியாகி கணபதி மடியில் கிருஷ்ணன் வச்சு கொஞ்ச நாள் மாதிரி அங்கே ஒரு ஆவிர்பாவம் வந்துடுத்து. மூர்த்தி என்னமோ வெறும் பிள்ளையார் மூர்த்தி தான். ஆனால் அவருடைய மடியில் கிருஷ்ணன் ஆவிர்பாவம் உண்டு. எங்கேயாவது பார்த்தோம்னா கணபதி மடியில் கிருஷ்ணன் உட்காந்துட்டு இருக்க மாதிரி எங்கேயாவது பார்த்தோம்னா அது மல்லியூர் கணபதி. ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மகாத்மா இப்போ தான் பரமபதிச்சார். அவர் கொடுத்த கிருஷ்ணனை இன்னைக்கும் அந்த ஃபாதர் வச்சுட்டு இருக்கார் பத்திரமா. ரொம்ப பத்திரமா நான் வச்சுட்டு இருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கிருஷ்ணன்றார். சத்தியம். எங்கே எவ்வளவு தூரம் ஓடினாலும் கடைசியில் இந்து மாதாவுடைய சரணகமலங்களில் வந்து விழுந்தே ஆக வேண்டியதான அவசியம் சத்தியமாக உண்டு. அழகா அக்பர் பாதுஷா பாதுடா மீரா பிருந்தாவனம் கண்ணனுடைய சன்மானம்னு ஒன்று ரொம்ப சந்தோஷப்பட்ட. இவர் சொன்னதெல்லாம் போய், இவர் சொன்னதெல்லாம் போய். ஆனால் மனசு குழந்தை மனசு. குழந்தைங்க சமயத்தில் யானையை பார்த்துட்டு, அப்பா எனக்கு யானை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, நாளைக்கு வாங்கி கொடுப்பா. கட்டாயம் வாங்கி தரேன் குழந்தை. இங்கே வீட்டில் இருக்கிறதே 2.5 ரூம் இருக்கும். அதில் ஒரு பக்கம் பீரோ, ஒரு பக்கம் கட்டில், நடுவில் ஒரு பெரிய டிவி, இதை வேறு இலவச தொலைக்காட்சி. சமையல் ரூமில் இந்த பக்கம் ஒரு தொலைக்காட்சி, எல்லாத்தையும் வச்சுட்டு இதை மொபைல் ஃபோன் சார்ஜருக்கு ஒரு 4 ப்ளக்கு எல்லாத்தையும் சொருகிட்டு, இதில் செருப்பு போடுறதுக்கு ஒரே இடம், அந்த ஓரத்துலேயே சாமி படம்.
இதுக்கு நடுவில் பேப்பர் பழைய பேப்பர் ஒரு 10 மாதத்தோட பேப்பர் பத்திரமா, அது வேறு குப்பை படிஞ்சு அது ஒரு ஓரத்தில், எல்லாத்தையும் பத்திரமா பெயிண்ட் அடித்த டப்பா கூட பத்திரமா ஓரத்தில் வச்சுன்னு வீணாக போகாமல். இதுக்கு நடுவில் யானையை வேறு வாங்கி தருவாராம் அப்பா. உடனே குழந்தை நாளைக்கு எங்கள் அப்பா யானை வாங்கி தருவாரே அப்படின்னு. அடுத்த நாள் போய் கேட்கும் குழந்தை, அப்பா யானை என்னாச்சுப்பா, இன்னைக்கு ஊரில் இல்லையாப்பா, யானை வெளியூர் போயிருக்கு, நாளைக்கு வாங்கி தரேன். அடுத்த நாள் கேட்கும் குழந்தை, அப்பா யானை எங்கேப்பா, யானைக்கு உடம்பு சரியில்லையாப்பா, டாக்டர் கிட்ட போயிருக்கு, ஊசி போட போயிருக்கு, ஊசி போட வாங்கி தரேன். கடைசி வரைக்கும் யானை வாங்கி தர போகிறது இல்லை, குழந்தையே யானை வேண்டான்னு சொல்லிடும். ஆனால் அந்த குழந்தை மனசு அப்பா மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்தாளா. அப்பா சொல்கிறது பொய்யா இருந்தாலும் தன் தகப்பன் மேலே அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது பாருங்கோ. அந்த மாதிரி பக்தாளுக்கு தெய்வ சம்பந்தமான விஷயங்களை சொல்லியாச்சுன்னா ஒரு நம்பிக்கை. நிறைய பேர் போலி சாமியார்கள் போலி குருமார்கள்லாம் இந்த நம்பிக்கையை வச்சுருந்தா வேற ஒன்றுமே கிடையாது. ஜனங்களுடையதான அந்த அப்பட்டமான உத்தமமான நம்பிக்கை, அது குழந்தை மாதிரி ஒரு மனசு, தெய்வத்தை பார்க்கணுன்ற ஆசை, அதை ஏமாத்துறார்கள். அந்த மாதிரி அக்பர் பாதுஷா நம்ம பாஷையில் சொன்ன ஒரு போலி சாமியார். போலி சாமியார், ஆனால் ரொம்ப மோசமான சாமியார்லாம் கிடையாது. மீரா மாதாவை பார்க்கறதுக்கு வந்தார். மீரா பசனை கேட்கறதுக்காக சாமியார் வேஷம் போட்டார் ஒழிய ஆச்சரியமாக வந்து விட்டார். எல்லாம் சொல்லியாச்சு. அழகாக மீரா திரும்பி உட்காந்து அவள் பாட்டுக்கு கிருஷ்ணனை தியானம் பண்ணா. கிருஷ்ணா முத்துமாலியை கொடுத்தியே, நீ எப்போ வருவாயின்னு. அக்பர் பாதுஷா அசந்து போகிறார். நான் சொன்ன பொய்க்கா கிருஷ்ணனிடத்தை பேசிட்டு இருக்காளே இவள், எத்தனை தூரம் அவளுக்கு பக்தி இருக்குன்னு ஆனந்தப்பட்டார். தான் லேசாக ஒரு கிள்ளு கிள்ளினார் அக்பர் பாதுஷாவை. என்னப்பா அப்படின்னார். நேரமாக எடுத்து போகலாமே அப்படின்னார். எதுக்கு அவ்வளோ சீக்கிரம் போகணும்னா, ராத்திரி ஆயின்னு இருக்கு. ராத்திரி அது ஒரு லெவலுக்கு மேலே அந்த புறத்தில் யாரும் இருக்க மாட்டோம், எல்லாரும் போயாச்சு, நம்ம தான் கடைசி ஆள். அதை தவிர பரம விரோதியோடைய கோட்டை, கையில் கத்தி கூட இல்லைன்னார். அக்பர் பாஷா கிளம்பலாம் அப்படின்னுட்டார். அது வரைக்கும் தைரியமாக இருந்தார். அந்த மீராவுடைய பக்தி, அந்த நாமச்சபம், எல்லா பயமும் விட்டு போயிடுது. சத்தியம், பயம் விட்டு போயிடுது. இப்போ 5 கரோட சேவை நடக்கிறது. ராத்திரி 12 மணி 1 மணி வரைக்கும்லாம் அப்படி சுற்றின்னு இருக்கும். பயம் இருக்கா? இதை சாதாரணமாக சுற்ற சொல்லுங்க, எல்லாருக்கும் அடி வைத்த கலக்கும். அது பகவானோட சுற்றும் பொழுது அந்த பக்தியில், அந்த நாம ஜபத்தில் அந்த ஒரு தைரியம், ஆச்சரியம். மீரா மாதாவுடைய ஸ்மரணையிலேயே அக்பர் பாதுஷா கிளம்புறார். தான் செய்த இடத்துல அக்பர் பாதுஷா நிஜமாவே ராணா பாக்யவான். இந்த மாதிரி ஒரு பக்தை அவனுடைய அந்தப்புறத்தில் இருந்துட்டு அவர்கள் பாட கேட்குறா அப்படின்னா எவ்வளோ பெரிய பாக்கியம். நிஜமாவே இதெல்லாம் பல கோடி ஜென்மாவுடைய புண்ணியம் அப்படின்னார் அக்பர் பாதுஷா. தான் செய்து கேட்டுண்டார்கள். அதுக்கு நடுவில் 2 பேர் இவர்களை பிடிக்க ஓடி வந்தா, தப்பிச்சு போனார்கள். குதிரை மேலே ஏறினா கடகடகடன் போயாச்சு. இவர்களை பிடிக்க வந்தது ஜெயமல். அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது இது அக்பர் பாதுஷா. அந்த நடை உடை பாவனை வச்சு கண்டுபிடிச்சிருவான், அதெல்லாம் தானாக தெரிஞ்சிடுவேன். உடனே ஓடினான். ராத்திரியை படுத்துன்னு இருக்கான். ராணா தட்டி எழுப்பினான். என்னமோ பெருசாகவும் மீராவை கொண்டாடின்னு இருக்காய், அக்பர் பாதுஷாவோட இப்போ தான் சல்லாபம் பண்ணா அப்படின்னுட்டான். வார்த்தைகள் எப்படி வேணா சொல்லலாம் இல்லையா? அக்பர் பாதுஷா அவளுக்கு பிடிக்காது வாஸ்தவம். அதுக்காக மீராவை தரம் தாழ்த்தி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நான் முன்னாடி சொன்னேன், ஏதோ கிருஷ்ணனை கொஞ்சின்னு இருந்தான் நீ சொன்னாய், நீ முட்டாள். என்னடா அண்ணான்னு ஒரு மரியாதை, என்ன பெரிய மரியாதை வேண்டி கிடக்கு? நம்முடைய பரம விரோதி அந்த புறத்துக்குள்ளே நுழைஞ்சு, கோவிலுக்குள்ளே நுழைஞ்சு மீராவோட சல்லாபம் பண்ணிட்டு போகிறேன். ஏண்டா விட்டாய்னா? நான் என்னத்தை விடுறது, அவனே தப்பிச்சு போயிட்டான். சும்மா என்னிடத்துல கோச்சிக்காத, மீராவிடத்தில் கோச்சிக்கிற வழியை பாரு, அவளை தான் வெட்டி கண்டதுண்டமாக வெட்டி போடுற வழியை பாரு, சும்மா என்னிடத்துல கத்தாதே போ, உன் முகத்திலே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் ஜெயமல். ராணாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. நேராக வந்தான். மீரா எப்பொழுதும் போல பஜனை பண்ணின்னு இருக்கார். வேகமாக வந்தான். ஏ மீரா அப்படின்னு கத்தினான். மீராவுக்கு அப்படிலாம் பழக்கமே இல்லை. அப்படி திரும்பி பார்த்தா. உடனே கையை கூப்பிண்டா. சொல்லுங்கோ சுவாமி அப்படின்னா. எங்கடி அவன் அப்படின்னார். திரும்பியும் கேட்டான். மீரா இவன் தானே இதோ இருக்கான் அப்படின்னா. உடனே என்ன பரிகாசம் பண்ணுறியா? அக்பர் பாதுஷாவுக்கும் உனக்கும் எத்தனை நாள் தொடர்பு, எத்தனை தடவை வந்துட்டு போயிருக்கான்னா. மீரா காதை புத்திண்டா. எவ்வளவு நாராசமான ஒரு கேள்வி. அதுவும் ஒரு கணவன் அந்த கேள்வியெல்லாம் மனைவியிடத்தை கேட்கக்கூடாது. அது ஒரு இங்கீதம். அதுவும் இவள் பத்திவரதை, இவளிடத்துல போய் அந்த கேள்வியெல்லாம் கேட்கலாம். சிலதெல்லாம் ஆண்களுக்கு என்னமோ தெரியல, கோபம் வந்துடுத்துனா வார்த்தைகள் ரொம்பவே தடிச்சு தான் விழாது. இந்த வார்த்தைகளை விட்டுட்டோம்னா எடுக்க முடியாது. நிறைய ஆண்கள் சொல்ல இஷ்டம் இருந்தால் ரெடி போவோம், அம்மா வீட்டை பார்த்துட்டு போகணும். அதுக்கே கல்யாணம் பண்ண அவள் அம்மா வீட்டில் நிம்மதியாக இருந்திருப்பாள். தலையெழுத்து நம்மளை வேறு கல்யாணம் பண்ணிட்டு கழுத்தில் ஒரு 3 முடிச்ச வேறு போட்டுண்டு, உடம்பையும் கொடுத்து மனசையும் கொடுத்து இவளுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் பண்ணி போட்டுண்டு, கடைசியில் இஷ்டம் இருந்தால் இல்லாட்டி அம்மா வீட்டுக்கு போ அப்படின்னா அப்போ என்ன விபச்சாரமா? நான் கேட்குற வார்த்தைகள் கொஞ்சம் கடோரமாக இருக்கும். ஆனால் அந்த வார்த்தைகளை கேட்க வேண்டிய நிர்பந்தத்தில் நான் இருக்கேன். கணவன் அப்படின்னு சொன்னால் என்ன ஒரு சமயத்துலேயும் மனைவியை ரட்சிக்கணும்னு தானே கணவன்.
அதுக்கு தானே அக்னி சாட்சி எல்லாம் பார்த்து இந்த மாப்பிள்ளைக்கு ஒரு அலங்காரம்லாம் வேறு, ஒரு ஜானவாசம்லாம் வேறு, ஒரு சிரிப்பு வேறு, ஃபோட்டோ வேறு, வீடியோ வேறு. அவள் நம்ம கல்யாணத்துக்குலாம் ஒரு வீடியோலாம் அவசியமா, ஃபோட்டோலாம் அவசியமா? என்னத்துக்கு பிரயோஜனம்? யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, தண்ட செலவு. குழந்தையே பார்த்து கிண்டல் பண்ணி, இவ்வளோ அசிங்கமாக இருந்தியா அம்மா, அப்பா ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்கார் அப்படின்னு கேட்டுரும். குழந்தையே ஃபோட்டோவை பார்த்துட்டு, ஏம்மா அன்றைக்கி வீட்டில் பவுடர் இருந்தால் காலி ஆகிடுச்சு, எவ்வளோ பவுடர் அப்படின்னு இருக்கியா? ஐயா எப்படி தான் அப்பா உன்னை கல்யாணம் பண்ண குழந்தை நம்மளை கேட்கும். அதை விட ஃபோட்டோ எடுக்காமல் இருக்கிறதே பகு உத்தமம். நிஜமாவே பல விஷயங்கள் பார்த்தா ஒரு காலத்துக்கு அப்புறம் தான் இவ்வளோ கேவலமாக நம்ம இருந்திருக்கோம் நமக்கே தெரியாது. பயங்கரமாக இருக்குது நிஜமாவே. அவள் கல்யாண ஃபோட்டோவை பார்த்தோம்னா தான் ஓ இவ்வளோ கொடுமையா அப்படின்னு சொல்கிறது. நிஜமாவே வார்த்தைகள் இஷ்டத்துக்கு என்னமோலாம் சொல்லிடுறோம், சொல்லப்படாது. ராணா மோசமாக சொல்லிட்டான்.